கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை 5ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய், நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கையில எப்போதும் சந்தோஷம் நிலைத்திருக்கும். நாம் கர்த்தரை நம்பும்போது, கர்த்தரை விசுவாசிக்கும் போது, அவர் வார்த்தையை விசுவாசிக்கும் போது, அவர் நாமத்தை விசுவாசிக்கும் போது, என் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், என் கர்த்தர் என் சூழ்நிலைகளை மாற்றுவார், என் கர்த்தர் என் போராட்டங்களை மாற்றுவார், என் கர்த்தர் என் கவலைகளை போக்குவார், கர்த்தர் என் கண்ணீரை துடைப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்றுவார். நம்முடைய கண்ணீரை போக்க வல்லவர், நம்முடைய கவலைகளை போக்க வல்லவர், நம் துக்கங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். நாம் கர்த்தரை நம்பும் போது, கர்த்தரை விசுவாசிக்கும் போது, நம்பிக்கையாய் நாம் கொண்டிருக்கும் போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும். சந்தோஷம் இருக்கிறது மாத்திரமல்ல, சந்தோஷத்தினால கர்த்தர் நாம் நிரப்புகிறது மாத்திரமல்ல, நாம் எந்நாளும் கெம்பீரிக்கும்படியாய் கர்த்தர் நம் சூழ்நிலையில மாற்றுவார். சந்தோஷத்தினால நாம் கெம்பீரிப்போம், சமாதானத்தினால் நாம் கெம்பீரிப்போம், உள்ளத்தின் நிறைவோடு நாம் கெம்பீரிப்போம். உள்ளத்தின் நிறைவோடு கர்த்தருக்கு துதிகளையும் ஆராதனையும் செலுத்தி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கெம்பீர சத்தத்தோடு வருவோம். அப்படியாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை, நம் சூழ்நிலை மாற்றுவார். நம்முடைய நம்பிக்கை ஒரு காலத்தில் வீண் போகாது. கர்த்தர் மீது வைக்கிற நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட எதிரான சூழ்நிலையில் இருந்தாலும், நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கட்டும். கர்த்தர் நிச்சயமாய் நம் சூழ்நிலைகளை மாற்றுவார். சந்தோஷத்தினால சமாதானத்தினால கர்த்தர் நம்மை நிச்சயமாய் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். நம் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவரே நம்புவோம், அவரே சார்ந்திருப்போம். கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் இந்த நாளில் வருகிறோம். அப்பா, நீர் எங்களை நடத்த வல்லவர், நீர் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். எங்கள் நம்பிக்கை உம்மீது இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும், என்ன எதிரான சூழ்நிலைகள் இருந்தாலும் நீர் எங்களை கைவிட மாட்டீர். எங்களை சந்தோஷத்தினால நிரப்புவீர், எங்களை சமாதானத்தினால் நிரப்புவீர். நாங்கள் கம்பீர சத்தத்தோடு, துதியோடு, ஆராதனோடும் சமூகத்தில் மகிழ்ச்சியோடு வரும்படியாய் நீர் எங்கள் வாழ்க்கையை மாற்றுவீர் என்பதை விசுவாசிக்கிறோம். கம்பீர சத்தத்தோடு உம்மை துதிக்க, கம்பீர சத்தத்தோடு உம்மை ஆராதிக்க, கம்பீர சத்தத்தோடு எங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த நீர் எங்கள் வாழ்க்கையில கிருபை கொடுப்பீராக. இந்த நாளையும் கரத்தில் கொடுக்கிறோம். இந்த நாளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் நன்மை நாளா இருப்பதாக. எங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிறைவா இருக்கட்டும், சமாதானம் நிறைவா இருக்கட்டும், மகிழ்ச்சி நிறைவா இருக்கட்டும். வாழ்க்கையும் கரத்தில் கொடுக்கிறோம், இந்த நாளையும் கரத்தில் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். கர்த்தரை நம்பும் போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும். நம்முடைய சத்தம் கம்பீர சத்தமாய் மாறும். கர்த்தர் அப்படியா இந்த நாளிலும் உங்களை நடத்துவாராக. ஆமென்.